வணக்கம். வாழ்க தமிழ். எனதருமை ஆசிரிய பெருமக்களே, ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 1 மற்றும் 2 எழுத இருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இந்த இலக்கணம் தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் நான் தற்பொழுது அந்த இலக்கணம் தொடர்பான வினாக்கள் எப்படி வரும் என்பதை விளக்குகின்றேன். இதேபோல் ஒவ்வொரு பாடத்திற்கும் நான் தொடர்ந்து அந்த விளக்கங்கள் மற்றும் அதற்கான உரிய விடைகள் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதையும் உங்களுக்கு அறியத்தர இருக்கின்றேன். முதலில் தமிழ் இலக்கணம். இதில் நாம் நன்றாக இலக்கணத்தை புரிந்து கொண்டால்தான் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத முடியும். குறிப்பாக ஒரு மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்ற வரையறை தான் இலக்கணம் எனப்படும். அதில் ஒலி வடிவமாக பேசுவதும் வரி வடிவமாக எழுதுவதும் இருக்கிறது. அந்த வகையிலே வரி வடிவமாக எழுதுகின்றது தான் எழுத்து எனப்படும். தமிழ் இலக்கணத்தை பொறுத்தவரை 5 வகைப்படும். அதிலே எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த பொருள் இலக்கணம் என்பதுதான் நம் செம்மொழிக்கு உரிய சிறப்பாகும். அதில் இந்த தமிழில் எழுத்துக்களின் அடிப்படையிலே எவ்வாறு எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன என்ற வினாவும் கேட்கப்படலாம். உயிரெழுத்துக்கள் 12, ஆ முதல் அவ் வரை. மெய்யெழுத்துக்கள் இங் முதல் இன் வரை 18 எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் பெருக்கினால் வருவது 216. ஆயுத எழுத்து 1. ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள் நம் தமிழ் மொழியில் உள்ளன. இது அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் அதில் உயிர்க்குறில் எத்தனை என்று கேள்வி வரும். உயிர்க்குறில் 5 எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஓ. உயிர் நெடில் 7 எழுத்துக்கள். ஆ, இ, ஏ, ஓ, ஐ, ஔ என்பன. 7 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள், உயிர் நெடில் எழுத்துக்கள் எனப்படும். இந்த வினாவுக்கும் சிலருக்கு விடை தெரிந்திருக்கும். ஆனால் உயிர்மெய் குறில் எத்தனை எழுத்துக்கள் என்ற வினா கேட்கப்படும். உயிர்மெய் குறில் என்பது அந்த உயிரிலே இருக்கக்கூடிய குறில் எழுத்துக்கள் 5ஐயும் 18 மெய்யெழுத்துக்களையும் பெருக்கி வருவது. ஆக 90 உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் இருக்கின்றன. அதே போல உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனை என்ற கேள்வி கேட்கப்படலாம். அதில் மொத்தம் நெடில் உயிர் நெடில் 7, மெய்யெழுத்து 18. ஆக மொத்தம் 126 உயிர்மெய் நெடில்கள் உள்ளன என்பதை மனத்தில் நிறுத்த வேண்டும். அந்த உயிர்மெய் குறில் 90, உயிர்மெய் நெடில் 126, மொத்தம் கூட்டினால் 216 வரும். எனவே இந்த பகுப்பையும் நீங்கள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து மாத்திரை. இந்த மாத்திரை என்பது சிறப்பானதாக இருக்கிறது. கண்ணிமைக்கும் கை நொடிக்கும் கால அளவு. குறில் என்பது 1 மாத்திரை, நெடில் என்பது 2 மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை. எவ்வாறு கேள்வி கேட்கப்படலாம் என்றால், ஏதேனும் ஒரு சொல்லை கொடுத்து அதில் எத்தனை மாத்திரைகள் வந்துள்ளன. குறிப்பாக ஆசிரியர், ஆ நெடில் 2 மாத்திரை, சி குறில் 1 மாத்திரை, மறுபடியும் ரி உயிர்குறில் அது 1 மாத்திரை, ய 1 மாத்திரை, இர் அரை மாத்திரை. 2 கூட்டல் 1 கூட்டல் 1 கூட்டல் 1 கூட்டல் அரை, மொத்தம் 5½ மாத்திரைகள் இந்த சொல்லை ஒலிப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான். நன்றாக உங்களுக்கு புரிந்திருக்கும். இதில் நிச்சயமாக ஒரு கேள்வி, ஏதேனும் ஒரு சொல்லை கொடுத்து அந்த கேள்வியை கேட்பார்கள். அதற்கு தகுந்தாற்போல் நாம் சரியான விடையை எழுத வேண்டும். குறில், உயிர்குறில், உயிர்மெய் குறில், அதாவது இதற்கெல்லாம் மாத்திரை அளவு 1, நெடில் உயிர்மெய் நெடில் இதற்கெல்லாம் மாத்திரை அளவு 2, ஆயுத எழுத்தாக இருந்தால் அரை மாத்திரை என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த மெய்யெழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3ஆக பிரிக்கப்படுகிறது. மொத்தமுள்ள 18 மெய்யெழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள் கசடதபர, மேலே புள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும். மெல்லின எழுத்துக்கள் ஞனன நமன. அதேபோல் இடையின எழுத்துக்கள் யரல வழல. இந்த 6 எழுத்துக்களாக பிரிக்கப்படுகிறது. மனதிலே நாம் பதிந்து கொள்வதற்காக இவ்வாறு நான் கசடதபர, ஞனன நமன,
எரள வழல என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதில் ஏதேனும் ஒரு எழுத்தை கொடுத்து அது என்ன வகையான எழுத்து என்று கேள்வி கேட்கப்படலாம். அதே போல் இந்த முதல் எழுத்து என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் எழுத்து என்பது உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்து எனப்படும். உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்து எனப்படும். முதல் எழுத்து என்றால் என்ன, மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 30 எழுத்துக்கள் என்பதை மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து சார்பெழுத்து. சார்பெழுத்து மொத்தம் 10 வகைப்படும். என்னென்னனாக்கா உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், அவுகார குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று மொத்தம் 10 வகையாக இது பிரிக்கப்படுகிறது. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், அவுகார குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று பிரிக்கப்படுகிறது. அதிலே இந்த அளபடை என்பது பொதுவாக தனியாக கேள்வி கேட்டால் 2 வகைப்படும் என்று எழுத வேண்டும். உயிரளபடை, ஒற்றளபடை. இந்த உயிரளபடை என்பது என்றால் நீண்டு ஒலிப்பது. அளபடை என்றால் நீண்டு என்ற பொருள் அர்த்தம். அதற்கு பொருள் அளபடை என்றால் நீண்டு ஒலிப்பது. குறிப்பாக உயிரளபடையை பார்த்தால் 2 எழுத்திலிருந்து அது 3 மாத்திரை அளவில் ஒலிக்கும். உதாரணமாக ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களும் உயிரளபடைகளை பார்த்தீர்கள் என்றால் ஆ அதும், ஓ ஓதும், அழா அள், படாம் என்று அவ்வாறு எழுதுவது உயிரளபடை எனப்படும். அது 2 மாத்திரையிலிருந்து 3 மாத்திரையாக ஒலிக்கிறது. அதுவும் கேட்கலாம். அல்லது உயிரளபடை ஏதாவது ஒரு உயிரளபடை கொடுத்து இது எந்த அளபடைன்னு கேட்கலாம் கேள்வி. இப்போ உதாரணமாக ஆவண்ணா, அதுக்கு பக்கத்தில் ஆனா, து இம், ஆ அதும், ஓ ஓதும், ஆ அழா அல், படா அம். இது போல் இருக்கக்கூடிய இது உயிரெழுத்து இங்கே அளவெடுத்திருக்கிறது. அடுத்தது ஒற்றெழுத்து அளவெடுக்கலாம். அந்த மெய்யெழுத்துக்கள் எப்படி அளவெடுக்கணும்னா அரை மாத்திரையிலேருந்து 1 மாத்திரையாக ஒலிக்கும். அதுதான் ஒற்றளபடை. குறிப்பாக ஞனன நமன ய ல வ ல இந்த 10 மெய்யெழுத்துக்கள் தான் அளவெடுக்கும். இது ஒரு நுணுக்கமான கேள்வி. ஒற்றளபடையில் எத்தனை எழுத்துக்கள் அளவெடுக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எப்போவுமே வினாத்தாள் பார்த்திங்கன்னா இது மாதிரி நுணுக்கமான எது நம்ம எளிதாக தெரிவது கேட்க மாட்டாங்க கேள்வியில். எது சற்று கடினமாக இருக்கக்கூடிய வினாக்கள் கேட்கப்படலாம். அதனால் நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். ஞனன நமன அது மெல்லின எழுத்துக்கள் 6, ய ல வ ல இந்த 4 சேர்ந்து மொத்தம் 10 மெய்யெழுத்துக்கள் தான் ஒற்றளபடை அளவெடுக்கும். இதில் என்னன்னாக்கா எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஈ, ல, இங், இங்கு, இலங்கு. அதே போல் ஏ, அப்புறம் அக்கேனா, மறுபடியும் அக்கேனா, கின், எகின், கண், க, இன், மறுபடியும் ஒரு 3 சொல்லி இன், கண். அப்படி அப்படி அது மாதிரி அளவெடுக்கிறது தான் ஒற்றளபடை என்று அழைக்கப்படுகிறது. அதனால் 10 எழுத்துக்கள் ஒற்றளபடையில் இருக்கிறது. மையெழுத்துக்கள் அரை மாத்திரையிலிருந்து 1 மாத்திரையாக ஒலிக்கும். அதுதான் அளபடை. அடுத்தது குற்றிய லுகரம். இந்த குற்றிய லுகரம்னா என்னன்னாக்கா பொதுவாக தனக்குரிய 1 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் உகரம் அப்படிங்கிறது தான் குற்றிய லுகரம்னு சொல்கிறோம். 1 மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறுகி ஒலிக்குது குற்றிய லுகரம். அளபடைனா நீண்டு ஒலிக்கிறது. குற்றிய லுகரம், குற்றிய லிகரம்னா அது இயல்பான அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பது. அந்த சொல்லினுடைய இறுதியில் மட்டும் இந்த குற்றிய லுகரம் வரும். உதாரணமாக கொக்கு, கொக்கு அப்படி சீக்கிரமாக எளிதாக சொல்லிவிடுவோம். கொக்கு அரை மாத்திரை தான். நாடு, நாடு அப்படின்னு தெளிவாக நாடு அப்படின்னு சொல்கிறது. நாடு அவ்வளோதான், அரை மாத்திரை தான். அப்போ இந்த குற்றிய லுகரத்தில் 6 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த குற்றிய லுகரத்தில் 6 வகையாக பிரிக்கிறாங்க. நெடில் தொடர் குற்றிய லுகரம். நெடிலெழுத்து அது மாதிரி குறைந்து ஒலிக்கக்கூடிய அந்த அரை மாத்திரை ஒலிக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா காசு, காசு அது. ஆயுத தொடர் குற்றிய லுகரம் அகுது. உயிர் தொடர் குற்றிய லுகரம் ப சு இக்கு, பசுக்கு. பண்படர் குற்றிய லுகரம் பட்டு. மென்றொடர் குற்றிய லுகரம் கயிறு. இடைத்தொடர் குற்றிய லுகரம் மார்பு. அதனால் நீங்கள் இது இந்த எடுத்துக்காட்டுகளை நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, அந்த குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 6 வகைப்படும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது குற்றிய லிகரம். குற்றிய லிகரம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா குறுகி ஒலிக்கும் இகரம்.
இகரம் என்பது குறுகி ஒலித்தால் அது குற்றியல் இகரம். உகரம் குறைந்து ஒலித்தால் குற்றியல் உகரம். இகரம் குறைந்து ஒலித்தால் குற்றிய லிகரம். கொக்கு கூட்டல் யாது அப்படின்னு ஒரு சேர்த்து எழுதணும்னா கொக்கியாது அப்படின்னு எழுதணும். கேள் கூட்டல் மியா, கேன்மியா. வந்துருக்கு கேன்மியா. இது போல் வர்றது தான் குற்றிய லிகரம் எனப்படும். அதில் பார்த்திங்கன்னா இப்போ அகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த அகுதில் பார்த்திங்கன்னா அகுது, எஃகு இது மாதிரி கூட கொடுக்கலாம். இது குற்றிய லிகரத்தில் பார்த்திங்கன்னாக்க கொக்கியாது அப்படிங்கிறப்ப கோ கி யாது, கொக்கு அப்படிங்கிற அந்த இது குறைந்து ஒலிக்குது. கூ கி அப்படிங்கிறப்ப குறைந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கிறது. அடுத்தது ஆயுத குறுக்கம். இந்த ஆயுத குறுக்கம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அது அரை மாத்திரை தான் ஒலிக்கிறது. ஆயுதம் கேனா அப்படிங்கிறது அரை மாத்திரை தான், அது கால் மாத்திரையாக மாறுது. அப்படி மாறுறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்க அந்த அரை மாத்திரை கால் மாத்திரையாக மாறுறப்ப அக்கேனம், ஆயுதம், தனிநிலை, முப்புள்ளி என்றும் அழைக்கப்படும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆயுதம் அப்படிங்கிறது அக்கேனம், ஆயுதம், தனிநிலை, முப்புள்ளி. அந்த 3 புள்ளி இருக்கிறது முப்புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆயுதத்தினுடைய வேறு பெயர்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதத்தில் முள் கூட்டல் தீது, அதை சேர்த்துறப்ப முகுடிது அப்படின்னு புரியுது. அதே போல் கல் கூட்டல் தீது ககிரிது. அப்போ ஒற்றெழுத்து வருகிறது. அல் ப்ளஸ் திணை அகிரிணை அப்படிங்கிற மாதிரி அல் கூட்டல் திணை அகிரிணை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஆயுத குறுக்கம். அடுத்தது ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா குறுகி ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். ஐ என்ற எழுத்து குறுகி ஒலிக்குது. அது பார்த்திங்கன்னா சொல்லின் முதலில் 1.5 மாத்திரையாக இருக்கும், இடையிலும் இறுதியிலும் 1 மாத்திரையாக குறையுது. ஐ என்ற எழுத்து நெடில் அப்படின்னு சொல்கிற இதில் 2 மாத்திரையாக ஒலிக்கணும் அது. ஆனால் குறுக்கம் வர்றப்ப என்ன செய்யுதுன்னா முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை, இடையிலையும் கடையிலையும் வந்துச்சுன்னா கடைசி எழுத்தாக வந்துச்சுனாக்கா அரை மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த ஐப்பசி அப்படின்னு வரும். அது மாதிரி ஐ முதல் எழுத்து இப்படி வந்துச்சுனாக்கா 1.5 மாத்திரை ஒலி. இடையன் அப்படிங்கிறப்ப அந்த இடையன் என்பது 1 மாத்திரையாக ஒலிக்குது. தவளை கடைசியில் ஈற்று எழுத்து தவளை ஐ வந்துருக்கு பாருங்கள். அந்த லை என்பது 2 மாத்திரையிலேருந்து 1 மாத்திரை ஆகுது. இடையன் அது 2 மாத்திரையிலேருந்து 1 மாத்திரை ஆகுது. ஐப்பசி முதலெழுத்து ஐ, அந்த ஐ 1.5 மாத்திரையாக ஒலிக்குது. இது மாதிரி ஐகார குறுக்கம் தனக்குரிய முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை, அப்போ இடையிலையும் கடையிலையும் கடைசியிலையும் வந்துச்சுனாக்கா அரை மாத்திரை, இது 1 மாத்திரையாக ஒலிக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது அவுகார குறுக்கம். இந்த அவுகார குறுக்கத்தில் பார்த்திங்கனாக்கா சொல்லின் முதலில் அவுகாரம் தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாத்திரை அளவில் குறைந்து ஒலிப்பது குறுக்கம் என்று சொல்கிறோம் இல்லையா? அதனால் அவுகார குறுக்கம் அவ்வை அப்படிங்கிறது இந்த முதல்ல தான் வரும். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா முதலில் மட்டும் வருகின்ற குறுக்கம் அப்படின்னு கேட்பாங்க. அவுகார குறுக்கம் இடையிலும் கடையிலும் வராது. அதை நம்ம கேள்விக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மகர குறுக்கம். குறுகி ஒலிக்கும் மகரம். மருண் மரு இன் இம் மருண் ம ரு 3 சொல்லியின் இம் மருண் அருண் அரு இன் இம். இந்த இம் மகர குறுக்கமாகுது. அதாவது அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இது மகர குறுக்கம். இப்படி குறுக்கங்கள் எல்லாம் பார்த்தோம், அளவடையெல்லாம் பார்த்தோம். நீண்டு ஒலித்தால் அளவடை, குறைந்து ஒலித்தால் குறுக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதில் பார்த்திங்கன்னா குறைந்து ஒலிக்கக்கூடியதில் குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், அப்புறம் ஆயுத குறுக்கம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா முற்றியலுகரம் அப்படின்னா முற்றியலுகரம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும். தனி குறில் எழுத்தை ஒரு தனி குறில் எழுத்து, உதாரணமாக ஒரு க அப்படிங்கிற குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் 1 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். அவ்வாறு வல்லினம் அல்லாத உகரங்களாக இருந்துச்சுன்னா முழுமையாக அது குறையாமல் ஒலிக்கிறது. ஓசை குறையாமல் 1 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பது முற்றியல் உகரம். ஓசையே குறையாமல் இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுனாக்கா அதுக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா அது முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றியல் உகரம் இல்லை, முற்றியல் உகரம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னாக்கா பசு, விடு, அது, வரு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் எழுத்து பசு ப அப்படிங்கிற அந்த குறில் எழுத்து, அடுத்தது சு அது வருது. அந்த சு அப்படிங்கிற அந்த வல்லின எழுத்தானது அந்த வல்லின அந்த உகரமானது சு அப்படிங்கிறது வல்லின உகரம்.
அது வந்து இயல்பாக அப்படியே ஒலிக்குது. பசு, ப ஒரு மாத்திரை, அடுத்தது சு ஒரு மாத்திரை, மொத்தம் 2 மாத்திரையாக அது ஒலிக்கிறது. அதனால் அதுக்கு வந்து முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஒவ்வொரு வகையிலையும் இப்படி பார்க்குறப்ப இந்த மாதிரி எத்தனை வகையாக பிரிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னதை வந்து பார்த்திங்கனாக்கா தமிழினுடைய அறிமுகம், எழுத்துக்களினுடைய அறிமுகம் என்ன, அதில் வந்து குறில், நெடில், அதுக்கப்புறம் வந்து உயிர்மை குறில், உயிர்மை நெடில், அப்புறம் வந்து முதலெழுத்துனா உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துனாக்க முதலெழுத்து உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 அது மாதிரி உள்ளதை வந்து உயிர்மை எழுத்துன்னு சொல்கிறோம். சார்பு எழுத்துனா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியல் உகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அடுத்து வந்து முற்றியல் உகரம்னா இயல்பாக அப்படியே ஒலிக்கும், எந்த மாற்றமும் இல்லை. ஒரு குறில் எழுத்து, அதுக்கப்புறம் வரக்கூடிய எழுத்து பசு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். இதுதான் வந்து இந்த முதல் வகுப்பில் நான் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அதே போல் அடுத்து வரக்கூடிய இதில் வந்து இலக்கணத்தை பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் மற்றவை வந்து எப்படி வரும், வினா வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்துடலாம். இது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.